வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது போர்க்களத்துல நிக்கிற அர்ஜுனனோட அந்த மனக்குழப்பம். சொந்தக்காரங்களுக்கு எதிரா எப்படி போர் செய்யறதுன்னு தயங்கி நிக்கிறான் இல்லையா? ஆமா, பகவத்கீதையோட முதல் அத்தியாயமே அதுதானே. அதேதான். இதுக்கு ஓஷோவோட விளக்குரை ரொம்ப ஆழமா இருக்கு. அதுல இருந்து சில முக்கியமான விஷயங்களை நாம இன்னைக்கு கொஞ்சம் அலசி பார்க்கலாம். சரி. ஓஷோ எப்படி அர்ஜுனனோட மன போராட்டத்தையும் அப்புறம் கீதையோட தன்மையையும் ஒரு மாதிரி உளவியல் கண்ணோட்டத்துல பாக்குறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. ஓஷோ முதல்லயே சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கீதைய வெறும் ஆன்மீக புத்தகம்னு மட்டும் பார்க்காதீங்க, இது ஒரு ஆழமான சைக்காலஜி, அதாவது உளவியல் வழிகாட்டின்னு சொல்றாரு. ஓ, உளவியலா? ஏன் அப்படி? ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு அனுபவம். இப்ப நிலாவை காட்ட விரல பயன்படுத்தலாம், ஆனா அந்த விரலே நிலா ஆயிடாது இல்லையா? ஆமா. அதே மாதிரி கீதா மனசுக்கு அப்பாற்பட்ட ஒன்ன காட்டுது. ஆனா அந்த காட்டுற வேலை இருக்கே, அது மனசோட எல்லைக்குள்ளதான் நடக்குது. அதனால அது உளவியல் சார்ந்ததுங்கிறாரு. இது சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ ஆன்மீக அனுபவம்னா எண்ணமே இல்லாத நிலைன்னு சொல்றீங்க. ஆமா. எண்ணமே இல்லனா அப்புறம் எப்படி அதை வார்த்தையில விவரிக்க முடியும்? கரெக்ட். அதான் பிரச்சனை. உபநிடதங்கள்ல நேதி இதில்ல அதில்லன்னு சொல்றதும் புத்தர் மௌனமா இருந்ததும் இதத்தான் குறிக்குதுன்னு ஓஷோ சொல்றாரு. சில சமயம் நமக்குமே அப்படி தோணும் பாருங்க, வார்த்தையே இல்லாம ஏதோ ஆழமா உணர்ந்த மாதிரி. ஆமா, அனுபவிச்சிருக்கோம். அதனாலதான் எந்த புத்தகமும் 100% ஆன்மீகம்னு சொல்லிட முடியாது. அதுங்கெல்லாம் வழிகாட்டிகள் தான். கீதா மனசோட எல்லைக்குள்ள இருந்து மனச கடந்ததை சுட்டி காட்டுது. சரி, அப்போ அர்ஜுனனோட அந்த மனப்போராட்டத்துக்கு வரோம். அதோட உண்மையான காரணம் என்னன்னு ஓஷோ பாக்குறாரு. மனு தர்மப்படி ஆக்கிரமிப்பாளனை கொல்றது சரி, அது ஒரு சமூக விதி. ஆனா அர்ஜுனனோட நிலைமை அது ரொம்ப சிக்கலானது. ஏன்னா அவன் எதிர்க்கிறது யாரு? குரு, தாத்தா, சொந்த பந்தம் இவங்களெல்லாம் கொன்னுட்டு கிடைக்கிற ராஜ்யம் உண்மையிலே மதிப்புள்ளதா? இதுதான் அர்ஜுனனோட ஆழமான கேள்வி. ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனன் சொல்ற பாவம், குலநாசம், அப்புறம் இந்த வர்ண சங்கரம், அதாவது கலப்பு இன உருவாக்கம், பித்திருகள் நரகத்துக்கு போவாங்க, இதெல்லாம் ஓஷோ பார்வையில இதெல்லாம் வெறும் சாக்கு போக்குதான். சாக்கு போக்கா? ஆமா. அவனோட உண்மையான பிரச்சனை உறவுகள் மேல இருக்கிற அந்த பற்றுதல், ஒரு மோகம், அதனால வர்ற பயம். போரிட துணிச்சல் இல்ல. ஓஹோ. போர்க்களத்தை விட்டு ஓடிடணும்னு நினைக்கிறான். ஆனா கோழைன்னு பேர் வந்துடக்கூடாது பாருங்க, அதுக்காக இப்படியெல்லாம் தத்துவார்த்தமா காரணங்களை தேடுறான். இது ஓஷோவோட பார்வை. நம்மளும் சில நேரம் இப்படி உண்மையான காரணத்தை சொல்ல தயங்கி வேற ஏதாவது சொல்றோமோ? இருக்கலாம் இல்லையா? அப்போ ஓஷோ இந்த சாக்கு போக்குகளை எப்படி எதிர்கொள்றாருன்னு பார்க்கலாம். முக்கியமா அந்த பித்திரிகளுக்கு செய்யற சடங்குகள், வர்ணசங்கரம் பத்தின பயம், அது எல்லாம் எப்படி பார்க்கறாரு? ஓஷோ அதெல்லாம் உடைக்கிறாரு. முன்னோர்களுக்கு படையல் வைக்கலைன்னா அவங்க ஆன்மா பயணம் நின்னுடுன்னு சொல்றதெல்லாம் சில புரோகிதர்கள் பரப்பின பயங்கிறாரு. அப்படியே சொல்றாரு? ஆமா. அப்புறம் வர்ண சங்கரம், அதாவது கலப்பினம் பத்தின பயமும் அர்த்தமில்லாததுன்னு சொல்றார். எப்படி மாடுகள்லயும் செடிகள்லயும் கலப்பினா ஒரு நல்ல வீரியமான சந்ததியை உருவாகுதோ, அதே மாதிரி மனுஷங்களுக்குள்ளயும் இனக்கலப்பு நடந்தா அது ஒரு பன்முகத்தன்மையும் வலிமையும் கொடுக்குங்கிறது ஓஷோவோட கருத்து. இது கொஞ்சம் வித்தியாசமான பார்வையா இருக்கே. ஆமா. ஸ்வர்க்கம் நரகங்கிறதெல்லாம் தனி இடங்கள் இல்ல, அது நம்ம மனசோட இன்பம் துன்பங்கிற நிலைகள் தான் ரொம்ப எளிமையா விளக்குறார். சரி, இது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பெரிய கேள்வி இருக்கு. இவ்ளோ பெரிய உரையாடல், 18 அத்தியாயம், அந்த போர் நடக்கிற சூழல்ல 2 படைக்கு நடுவுல எப்படி நடந்திருக்க முடியும்? இங்கதான் ஓஷோவோட பார்வை இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. இது நம்ம மாதிரி வார்த்தைகளால பேசின உரையாடல் இல்லையா. பின்னே எப்படி? இது ஒரு டெலிபதி மாதிரி, மனசுல இருந்து மனசுக்கு போன ஒரு பரிமாற்றம்னு சொல்றாரு. கிருஷ்ணனோட எண்ணங்கள் நேரடியா அர்ஜுனனோட மனசுக்கு போயிருக்கு. டெலிபதியா? நம்புற மாதிரியே இல்லையே. இதுக்கு அவர் சில உதாரணங்களும் சொல்றாரு. கூர்ஜீஃப் உஸ்பென்ஸ்கி அனுபவம், மகாவீரர் மௌனமா உபதேசம் செஞ்சது, புத்தர் ஒரு பூவை காட்டினதோ மகாகாசிபர் புரிஞ்சுக்கிட்டது, இதெல்லாம் அந்த மாதிரி தான் என்கிறார். ஓ, அப்போ நேரம், இவ்ளோ விஷயங்கள் பேச எப்படி நேரம் இருந்திருக்கும்? அதுதான் அடுத்த பாயிண்ட். இந்த உரையாடல் நம்மளோட சாதாரண நேரக்கணக்குல நடக்கல. இது ஒரு வேறுபட்ட கால அளவுல டிஃபரண்ட் டைம் ஸ்கேல்ல நடந்திருக்கலாம். வேறுபட்ட கால அளவா? எப்படி? ஆமா. ஒரு கணத்துல பல ஆயிரம் எண்ணங்கள், பல புரிதல்கள் பரிமாறப்பட்டிருக்கலாம். எப்படி கனவுல கொஞ்ச நேரத்துல பல வருஷ வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி உணர்றோமோ? ஆமா. இல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தா நேரம் போனதே தெரியாதுல்ல,
அதே மாதிரி தான். அங்க நின்னுட்டு இருந்த மத்தவங்களுக்கு இது ஒன்னும் தெரிஞ்சிருக்காது. சஞ்சயனுக்கு மட்டும் அவனோட ஞான திருஷ்டியால இத பார்க்கவும் கேட்கவும் முடிஞ்சதுன்னு சொல்றாரு. ஆஹா, இந்த டெலிபதி வேற கால அளவுங்கிற விஷயம்லாம் கீதா உரையாடலை பத்தி நாம நினைச்சதை விட ரொம்ப வேற மாதிரி யோசிக்க வைக்குது. நிச்சயமா. அப்போ சுருக்கமா சொன்னா ஓஷோவை பொறுத்த வரைக்கும் கீதையோட முதல் அத்தியாயங்கிறது வெறும் போர்க்கள வர்ணனை இல்ல. இல்ல. அது ஒரு பயங்கரமான நெருக்கடியில சிக்கின ஒரு மனுஷனோட ஆழ்மன போராட்டங்கள், அவனோட பயங்கள், அவனோட பற்றுகள், அப்புறம் இது எல்லாம் மறைக்க அவன் உருவாக்கிக்கிற சாக்கு போக்குகள், இத பத்தின ஒரு ஆழமான உளவியல் அலசல். மிகச் சரியா சொன்னீங்க. இது ஒரு ஆழமான சைக்கலாஜிக்கல் ஸ்டடி மாதிரி. ரொம்ப நல்லா விளக்குனீங்க. இறுதியா கேக்குறவங்களுக்காக ஒரு சிந்தனை. அர்ஜுனனோட அந்த ஆரம்ப வாதங்கள் எல்லாம் அவனோட அப்போதைய மனநிலை உண்டாக்கின சாக்குப்போக்குகள், ஒருவித தற்காப்பு மாயைன்னு ஓஷோ சொல்றத நாம ஏத்துக்கிட்டா. நாமளும் கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது நாம சரி இதுதான் நியாயம்னு ரொம்ப உறுதியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற நம்பிக்கைகள், காரணங்கள், அதோட உண்மையான அடித்தளம் என்னவா இருக்கும்? அது நிஜமாவே தர்க்கமா இல்ல நம்ம வசதிக்காக நாமளே உருவாக்கிக்கிட்ட நியாயப்படுத்தல்களா? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.